Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய ராணுவத்துக்கு தேவையான மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை உருவாக்குறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் ருஸ்டம் ட்ரோன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் 2009வது வருடமே தொடங்கப்பட்டது. ஆனா பல வருடங்களா இந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருந்தது. இந்தியாவை விட விமான தொழில்நுட்பத்துல பின்தங்கிய நாடான துருக்கி தன்னோட ட்ரோன்களை இப்ப பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருது. ஏன் இந்தியானால இன்னும் ராணுவத்துக்கு தேவையான ட்ரோன்களை தயாரிக்க முடியல அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமா பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல ருஸ்டம் ட்ரோனோட மிக முக்கியமான அப்டேட்டை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தான் போடுறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். 2020ல தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி ரிப்போர்ட்ல இந்தியாவுடைய ட்ரோன் ப்ராஜெக்ட் குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடிய இந்திய முப்படைகளுடன் சரியாக கோஆர்டினேட் செய்யாமல் இந்த ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் பல இடங்கள்ல மீறியதன் காரணமாக தான் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் ட்ரோன் ப்ராஜெக்ட் சரியான திசையை நோக்கி நகர ஆரம்பித்தது. இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு வருடத்துல ருஸ்டம் ட்ரோன் ப்ராஜெக்ட் மூலமா Rustom-1 மற்றும் Rustom-2 ட்ரோன்களோட அனைத்து விதமான சோதனைகளும் முடிக்கப்பட்டு இப்போ புரோட்டோடைப் உருவாக்கும் பணி தொடங்க உள்ளதா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 புரோட்டோடைப்புகளை மே மாதத்தில் தயாரிக்க உள்ளதாகவும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து ட்ரோன்களோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ட்ரோன்களை பயன்படுத்தி அனைத்து விதமான சோதனைகளும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய தரவுகளை பயன்படுத்தி ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களையப்பட்டு 2023வது வருடத்துக்குள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ட்ரோன்களுக்கு தேவையான ஃளைட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஏவியானிக்ஸ், டேட்டா லிங்க் போன்ற அனைத்து சிஸ்டங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் ட்ரோனோட ஏர்ஃப்ரேம் தயாரிக்கப்பட்டவுடன் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டு இந்த ட்ரோன்கள் அதிவிரைவா தயாரிக்கப்பட உள்ளதா HAL அறிவிச்சிருக்காங்க. Rustom-2 ட்ரோனோட 5 புரோட்டோடைப்புகள் உருவாக்குவதற்கு முன்பு பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டது. Rustom-2 ட்ரோனை நவம்பர் 2021ல DRDO சேட்டலைட் மற்றும் GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அட்டானமஸ் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய வைத்தது. இந்த சோதனையில இஸ்ரோ மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் இணைந்து உருவாக்கப்பட்ட ஜியோ ஆக்மெண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டது. இந்த சிஸ்டம் எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா GPS கோஆர்டினேட்ஸோட அக்யூரசியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. Rustom-2 ட்ரோனை இதுவரைக்கும் 110 முறை பறக்க வைத்து சோதனை நடத்தியிருக்காங்க. சோதனைகள்ல கிடைத்த தரவுகளை பயன்படுத்தி இந்த ட்ரோனை அப்டேட் செஞ்சிருக்காங்க. கடைசியா மார்ச் 2022ல நடத்தப்பட்ட சோதனையின்படி Rustom-2 ட்ரோனால 28,000 அடி உயரத்துல தொடர்ந்து 18 மணி நேரம் பறக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. இது இந்திய ராணுவம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா ராணுவம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இந்த ட்ரோன் பூர்த்தி செய்து, அதனால இந்த ட்ரோனோட புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இப்போதைய நிலையில் Rustom-2 ட்ரோனை சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் மிஷன்ஸ்க்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனா Rustom-2 ட்ரோனை ஆயுதம் ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோனா மாற்றும் பணி வேகமா நடந்து வருவதா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. வரும் காலங்கள்ல இந்த ட்ரோன்கள் தாக்குதல்களுக்கும் பயன்படுத்தப்படும். Rustom-2 ட்ரோனோட பெரும்பாலான பாகங்கள் தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்பட உள்ளது. Rustom-2 ட்ரோனுக்கு தேவையான ஏவியானிக்ஸ், எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையம் போன்ற விஷயங்களை BEL நிறுவனம் தயாரிக்க உள்ளது. அதே போன்று இந்த ட்ரோன்கள்ல பயன்படுத்தக்கூடிய டேட்டா லிங்க் சிஸ்டத்தை DRDO நிறுவனத்தின் டிஃபென்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் லேபரட்டரி தயாரிக்க உள்ளது. Rustom-2 ட்ரோன் 9.5 மீட்டர் நீள
நீளம் கொண்டதா உருவாக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோனோட விங் ஸ்பேன் 20.6 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த ட்ரோன்கள் 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோனோட எம்டி வெயிட் 1800 கிலோகிராம். Rustom-2 ட்ரோன்ல 2 100 HP திறன் கொண்ட NPO Saturn 3060 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. வரும் காலங்கள்ல இந்த ட்ரோன்ல 180 HP திறன் கொண்ட இன்ஜினை இணைக்க உள்ளதா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சொல்லிருக்காங்க. இந்த இன்ஜினோட டெவலப்மெண்ட் காம்பாட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Rustom-2 ட்ரோனால 250 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரம் பறக்க முடியும். Rustom-2 ட்ரோனால தொடர்ந்து 18 மணி நேரம் 28,000 அடி உயரத்துல பறக்க முடியும். Rustom-2 ட்ரோன்ல இஸ்ரேல் நாட்டில் இருந்து வாங்கப்பட்ட எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் மற்றும் சிந்தட்டிக் ஆப்டிடியூட் ரடாரும் இணைக்கப்பட உள்ளது. கடல் பகுதிகளை உளவு பார்ப்பதற்கு மேரிடைம் பெட்ரோல் ரடார் இணைக்கப்பட உள்ளது. தரை கட்டுப்பாட்டு அறையுடன் கம்யூனிகேட் செய்வதற்கு கம்யூனிகேஷன் ரிலே, எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ் போன்ற அமைப்புகளும் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட உள்ளது. Rustom-2 ட்ரோன சென்டர் ஃபார் மிலிட்டரி ஏர்வர்தினஸ் அண்ட் சர்டிபிகேஷன் அப்படிங்கிற அமைப்புக்கு எடுத்து செல்ல போறாங்க. இந்த அமைப்பு ட்ரோனோட லோட் ஃபேக்டர், பாதுகாப்பு மற்றும் ஏர்ஃப்ரேம் டிசைனை ஆய்வு செய்து தர சான்றிதழ் வழங்க உள்ளது. இதன் மூலமா கூடிய விரைவில் இந்த ட்ரோன்கள் இந்திய படையில் இணைய உள்ளது. இந்த தர சான்றிதழ் வழங்கினாதான் இந்த ட்ரோன்களை இந்தியன் டிஃபென்ஸ் போர்சஸ்ல பயன்படுத்த முடியும். இப்போது உருவாக்கப்படும் 5 ட்ரோன்களை பயன்படுத்தி அனைத்து விதமான சோதனைகளும் முடித்த பிறகு இந்தியா மொத்தம் 76 Rustom-2 ட்ரோன்களை ஆர்டர் செய்ய உள்ளாங்க. இந்த 76 ட்ரோன்ல 60 ட்ரோன்கள் ராணுவத்திற்கும், 12 ட்ரோன்கள் விமானப்படைக்கும், 4 ட்ரோன்கள் கடற்படைக்கும் வழங்கப்பட உள்ளது. Rustom-2 ட்ரோன்ல 75% இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பாகங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ட்ரோன்கள் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து வாங்கக்கூடிய ட்ரோன்களை விட 8 மடங்கு விலை குறைவா இருக்கும் அப்படின்னு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சொல்றாங்க. Rustom-2 ட்ரோன் இப்போதைக்கு தயாரிக்கப்பட்டு படையில் இணைக்கப்பட்டாலும் இந்த ட்ரோன்களை தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்திய முப்படைகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த ட்ரோன்கள் 50,000 அடி உயரத்துல தொடர்ந்து 3000 கிலோமீட்டர் தூரம் பறக்கும் வகையில டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த ட்ரோனோட லோட் கேரியிங் கெபாசிட்டிய 3000 கிலோகிராமா அதிகப்படுத்தவும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்களின் திறனை தொடர்ந்து அதிகரிப்பதன் மூலம் Rustom-2 ட்ரோன்ல பலவிதமான ஆயுதங்களை எடுத்து செல்லவும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா வரும் காலங்கள்ல இந்த ட்ரோன்கள் அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோன்களுக்கு நிகரான ட்ரோனா உருவாக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா Rustom ட்ரோன் ப்ராஜெக்ட எப்போ சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அர்மேனியா அசர்பைஜான் யுத்தத்துக்கு பிறகுதான். இந்த யுத்தத்துல அர்மேனியா அசர்பைஜான் தரைப்படையை விட அதிகமான டேங்குகளை வச்சிருந்தாங்க. ஆனா அசர்பைஜான் துருக்கி நாட்டு ட்ரோன்களை பயன்படுத்தி அர்மேனியாவோட டேங்குகளை தாக்கி அழிச்சாங்க. இதன் மூலமா யுத்தத்தோட முடிவையே அசர்பைஜான் மாற்றினாங்க. அதே போன்று இப்போ ரஷ்ய உக்ரைன் போர்லையும் துருக்கி ட்ரோன்கள் அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தப்படுது. ரஷ்ய படையின் டேங்குகள் மற்றும் கான்வாய்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்துறாங்க. இந்த விஷயங்களின் மூலம் இந்தியா பாடம் கற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த மட்டில் கூடிய விரைவில் ட்ரோன் தொழில்நுட்பத்துல இந்தியா எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்காமல் ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இந்தியா இன்னும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.